ஹாய். இன்னைக்கு சண்டே. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு வயதில் பெண்களுக்குனாலே ஒன்றி மேரேஜுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம இழந்துருவோம். ஆனால் சிறு வயசுலேருந்து நிறைய நம்ம இழந்துருவோம். சிறு வயசுலேருந்து நம்ம ஃபேமிலியை சில ஃபேமிலி பிரச்சனையால் வெளியில் வரவங்க உண்டு, இல்லைன்னா பொழைப்புக்காக வெளியில் வரவங்க உண்டு. சிலவங்க பிரிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு நம்ம வெளியில் வரவங்க உண்டு. ஆனால் நாங்கள் எந்த ரகம்னே எங்களுக்கு தெரியல, எப்படி பிரிஞ்சோம் அப்படின்லாம் தெரியாது. என்னோடய சொந்த ஊர் மாத்தூர் தொட்டிப்பாலம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியா தான் என்னோடய சொந்த ஊர். சின்ன குழந்தையிலேருந்து பிறந்து எல்லாமே அங்கே தான் பிறந்தது, வளர்ந்ததெல்லாம் பிறந்தது அங்கே தான், விவரம் தெரிஞ்சு. ஆனால் என்ன அப்படின்னா, அப்பா இல்லை, அப்பா இறந்தாரா இல்லை இருக்காரா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அக்கா இருக்கா, அக்கா ஒரு சைடு வளர்ந்த மாதிரி, நான் ஒரு சைடு வளர்ந்த மாதிரி. ஆக மொத்தம் அக்கா தங்கச்சி எப்படியோ இருக்கும். அம்மா ஒரு சைடு, 4 பேரும் 4 திசையில் இருந்தோம். இப்பவும் சேர்ந்த சண்டை வரும், சண்டைலாம் வரும். என்ன அப்படின்னா, நம்ம சிறு வயசில் நிறைய இழந்திருப்போம். இழந்ததில் தான் நான் அப்பாவை இழந்தேன். பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக என்ன குடித்தாலும் அடித்தாலும் அப்பா தான் மாட்டுதானே. அப்பாவை இழந்துட்டேன். அப்பாவோட அம்மா, பாட்டி, தாத்தா, அவங்களோட அப்பாவோட தங்கச்சி, அவரோட தம்பி, எல்லாமே. ஆனால் சூப்பர் ஃபேமிலி, நல்ல பாசமான ஃபேமிலி. எல்லாத்தையும் இழந்துட்டு அம்மா ஒரு சைடு எங்களை இழுத்துட்டு வந்துச்சு, அப்பா ஒரு சைடு போயிடுச்சு. ஆனால் இருக்கா இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இல்லை, எதுவும் எந்த வசதியும் வாய்ப்பும் இல்லை. அவர் இருக்க மாதிரியே எங்களுக்கு தெரியல. ஆனால் இனி கிறிஸ்மஸ் வருது, எங்களுக்கு பண்டிகை கிறிஸ்மஸ், நியூ இயர். இதெல்லாம் நம்ம நியூ இயர் பொதுவானது, கிறிஸ்டின்காரங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. நாங்களும் கிறிஸ்டின் தான், நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடணும். என்னென்னா, பாட்டியை பார்க்க போகலான் இருக்கோம். பாட்டி, எங்கள் அக்காலும் நானும் சரி, இன்னை வரைக்கும் எங்கள் பாட்டிக்கு அப்பாவை பெற்றவங்களுக்கு காது கேட்க மாட்டுக்கு. எங்களை யாருன்னே அவங்களுக்கு தெரியல. நான் ஏற்கனவே ஒரு இடையில போயிருந்தேன். போகும்போது பாட்டி ரொம்ப அழுறாங்க, ஆனால் எங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் எவ்வளோ கொடுமை என்ன மக்களே. அது ஒரு இரத்த சம்மந்தப்பட்ட இதுனால என்னமோ தெரியல, நான் அவருக்கு போகும்போது பாட்டிக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப குழந்தையில அங்கேருந்து எஸ்கேப் ஆனது. அது பிறகு ஒன்றும் அவங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் எனக்கு என்னென்னா, பாட்டியை பார்க்கணும், எனக்கு அக்காளுக்கும் பாட்டியை பார்க்கணும். நாங்கள் இந்த தடவை அக்கா பிள்ளைங்க, நான் என்னோட பிள்ளைங்க எல்லாருமே பாட்டியை பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அதை டக்குன்னு நமக்கு நிறைவேற்றணும். நம்ம பெரிய சொத்து, நல்ல நகைகள் நம்ம வாங்க முடியாட்டாலும் சின்ன சின்ன ஆசைகளையாவது நம்ம நிறைவேற்றணும். அவங்களுக்கு நம்மளை பார்க்க வர வேண்டிய சூழ்நிலை முடியல, நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். ஆனால் இனி பெரிய வீடியோவாக வரும்னா பாட்டியை பார்க்க போகிறது. பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா எல்லாருமே அங்கே இருக்கிறத தான் நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம், என்னத்தை வாழ்ந்தோம், என்ன இருக்குது. இருக்கிறவன் வாழ்வான், இல்லாதவன் என்ன சொல்கிறது. அதனால் நம்ம இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை பெருசாக்கி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். போகிறோம், பார்க்குறோம், வாரோம், சரியா. அங்கே என்ன நடக்கிறது, மாத்தூர் தொட்டி பாலம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில், அங்கே தள்ளி நடந்து போனால் மாத்தூர் தொட்டி பாலம். அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன், சரியா. இங்கே பாருங்கள். எனக்கு என்னென்னா, பாட்டி அன்னைக்கு அழுதது புரியல, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியல. அழுதுச்சு, அப்படி அழுதுச்சு நம்ம கிளம்பி வரும்போது. ஆனால் பாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆக முன்னாடி நம்ம பார்க்கணும்.
பார்க்கணும், அவங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இதெல்லாம் இருக்குது மக்களே. இதெல்லாம் நீங்கள் எப்படி என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. நானும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. சொல்லுவேன், கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். நீங்கள் பாருங்கள், சரியா? ஓகே, பாய். எல்லோரும் சண்டே சாப்பிட்டு எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுங்க, பாதுகாப்பாக இருங்க. ஓகே.